அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஜனவரி 30ஆம் தேதியான இன்று தீண்டாமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் எதற்காக அப்படின்னா 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார். அதாவது மகாத்மா காந்தியடிகள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்ற இடத்துல பிறந்தார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி புதுடெல்லியில் படுகொலை செய்யப்பட்டார். மகாத்மா காந்தியடிகள் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் முழக்கமிட்டார். அதனால் மகாத்மா காந்தியடிகள் தீண்டாமைக்கு எதிராக போராடியதால் மகாத்மா காந்தியடிகள் இறந்த ஜனவரி 30ஆம் தேதியை நாம் தீண்டாமை ஒழிப்பு தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம். தமிழக அரசும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அரசு அலுவலகத்தில் எடுத்து வச்சாங்க. அந்த வகையில் தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையானது உங்கள் பார்வைக்கு. உண்ணும் உணவை உண்டாக்கி, உடுக்கும் உடையை நெய்து, உறங்கும் இடத்தை கட்டி கொடுத்து, இப்படி உழைக்கும் வர்க்கம் உண்டாக்கிய பொருட்கள் அனைத்தும் தீண்டத்தகுதுதான். ஆனால் அதை உண்டாக்கிய கைகள் தீண்டத்தகாததாம். இதை கேட்டால் மனிதனுக்கு 6 அறிவு என்கிறார்கள். மடையர்களே, நீங்கள் தீண்டாதது உங்கள் அறிவையும் தான். முட்டாள்களே, நீங்கள் ஒதுக்கி வைத்தது உங்கள் பகுத்தறிவும் தான். வேற்றுமையை குழி தோண்டி புதைப்போம், ஒற்றுமையை நீர் விட்டு வளர்ப்போம், சாதியை உடைப்போம், சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.